வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது ஜமதக்னி முனிவரின் வரலாற்றை கண்டு கழித்து வருகிறோம். ஜமதக்னி முனிவர் வேத புகழ் பெற்றவர் என்பதை கண்டோம். இவர் என்ன செய்தார்? தம் பித்திருக்களுக்கு சார்தம் செய்ய ஆரம்பித்தார். ஹோமத்துக்காக பால் எல்லாம் வேண்டுமே, மற்ற பொருட்களும் வேண்டுமல்லவா? அதற்காகவே ஏற்பட்ட பசு வந்தது. அதாவது பாலுக்காகவே ஏற்பட்ட பசு வந்தது. குடம் நிறைய பாலை கறந்து வைத்தார் ஜமதக்னி முனிவர். குரோதம், அதாவது சினம் என்னும் தீய குணம் ஒரு மானிட உருவம் கொண்டு அந்த பாற்குடத்தை உருட்டி விட்டது. ஏன் இப்படி செய்தது? ஜமதக்னி முனிவரின் பொறுமையை சோதிப்பதற்காகத்தான். அவர் கோபம் கொள்ளவே இல்லையே. பித்திருக்களுக்காகவே இந்த பால் கறந்து வைக்கப்பட்டது அல்லவா? அதை நீ உருட்டியதினால் அவர்களிடத்தில்தான் நீ அபச்சாரப்பட்டாய். எனக்கு ஒன்றும் உன்மேல் கோபமே இல்லை. அவர்களிடமே போய் மன்னிப்பு கேள் என்றார் அவர். நீ கீரிப்பிள்ளையாக போக வேண்டும் என்று பித்திருக்கள் சாபமிட்டனர். சாபத்துக்கு ஒரு முடிவு வைக்க வேண்டும் அல்லவா என்று குரோதம் வேண்டிக் கொண்டது. இதற்கு முடிவே இல்லையா? முடிவை கூறுங்கள் என்று கூறியது. தர்மபுத்திரர் பண்ணும் ராஜசூய யாகத்தில் சென்றால் சாபம் தீரும் என்றனர் அந்த பித்திருக்கள். அதற்காக நெடுங்காலம் கீரிப்பிள்ளையாகவே தொடர்ந்து இருந்து தர்மபுத்திரர் அவதரித்து ராஜசூய யாகம் பண்ணும்போது வந்து தனது சாபத்தை தீர்த்து கொண்டு பழைய வடிவம் பெற்றது குரோதம். என்ன நடந்தாலும் கோபிக்காமல் எல்லையை கடந்து பொறுமையுடனே இருக்க வேண்டும் என்னும் உறுதியான கொள்கையை ஜமதக்னி முனிவர் கடைபிடித்து வந்தார். இந்த கதை அதைத்தான் எடுத்து காட்டுகிறது. தனது நீண்ட ஆயுளில் அந்த கீரிப்பிள்ளை ஒரு நாள் குருக்ஷேத்திரத்தில் ஓரிடத்தில் ஓர் ஏழையின் இருப்பிடத்தில் வந்து எச்சிலில் விழுந்து புரண்டதாம். உடனே அதன் உடம்பில் பாதி பொன்மயமாகி விட்டதாம். மற்றொரு பாதி உடம்பும் பொன்மயமாகிவிட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும்! இந்த ஆசையினால் நாடெங்கும் பெரிய பெரிய சமாராதனைகள் நடக்கும் இடங்களுக்கெல்லாம் ஓடோடியும் வந்து எச்சில் இலைகளை போடும் இடங்களில் அது விழுந்து புரளுவது வழக்கமாக விட்டது. ஆனால் அதன் ஆசை ஈடேறவே இல்லை. தர்மபுத்திரருடைய யாகத்திலும் இதே நிகழ்ச்சி நடந்தது. கீரிப்பிள்ளையின் ஆசை நிறைவேறவே இல்லை. அதுவே சொல்லிற்று தன் வரலாற்றை. குருக்ஷேத்திரத்தில் நடந்த வரலாற்றையும் அதுதான் சொல்லிற்று. பரம ஏழையாகிய ஒரு அந்தணன் தன் குடும்பத்துடன் பல நாள் பட்டினியாக கிடந்தான். பெரு முயற்சியால் ஒரு படி தானியத்தை சேகரித்து அதை மாவாக அரைத்து 4 பேர் உள்ள குடும்பத்தினருக்கு சமமாக பண்ணி உண்ண ஆரம்பித்த போது ஒரு விருந்தினர் வந்தார். பசி என்பது பிராணிகளில் யாவருக்கும் ஒரே விதம்தானே. இருந்தாலும் அதிதி என்று ஒரு மரியாதை இருக்கிறதே. பிரத்யக்ஷ தெய்வமே அல்லவா அதிதி. அந்தணன் என்ன செய்தான்? தன் பாகம் முழுவதையும் விருந்தினருக்கு தந்து விட்டான். ஆனால் அதிதியின் பசி அப்பொழுதும் தீரவில்லை. குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் முறையே தத்தம் பாகத்தை அளித்தனர். அதாவது முதலில் மனைவி, அதற்கு பிறகு மகன், பிறகு மருமகள். அப்படியும் அதிதியின் பசி தீரவே இல்லை. கடைசியில் மருமகள் கொடுத்த போதுதான் அதிதியின் பசி தீர்ந்தது. அந்த நால்வரும் அந்த க்ஷணத்திலேயே ஸ்வர்கலோகம் சென்றனர். இது ஒரு திருவிளையாடல் தான். அந்த இடத்தில்தான் கீரிப்பிள்ளை சென்றது. கீழே செதறி கிடந்த மாவு துளிகளை நக்கி தின்றது. அதில் விழுந்து புரண்டது. உடனே பாதி உடம்பு பொன்னாக மாறியது. அதற்கு தர்மபுத்திரரே, உமது ராஜசூயாக மிக மிக உயர்ந்தது தான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் குருக்ஷேத்திரத்தில் ஒரு அந்தணன் கொடுத்த ஒருபடி அரிசி மாவுக்கு ஈடாகாது இந்த யாகம் என்று தன் பிரத்யக்ஷ அனுபவத்திலிருந்து தீர்ப்பு கூறியதுடன் தன் சாபத்தையும் தீர்த்து கொண்டது அந்த கீரி. விசேஷமான புண்ணிய காலங்களில் பல வகையான தானங்கள் செய்பவர்கள் குடையும் செருப்பும் கொடுப்பது வழக்கம். இது யாவரும் அறிந்ததே. கல்யாண மாப்பிள்ளையின் பரதேச ஊர்வலத்தில் கூட இதை காணலாம். பண்டைய நாட்களில் ஜமதக்னி முனிவர் தாம் இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவர். வில்லில் நான் ஏற்றி அம்புகளை விடுவதில் இவருக்கு ஆசை அதிகம். ஒரு நாள் நெடுநேரம் இதையே செய்து கொண்டிருந்தார். இவர் விடும் அம்புகளை இவருடைய தர்மபத்னி ரேணுகாதேவி எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். மீண்டும் மீண்டும் இவர் அம்புகளை எய்துவாரே இருந்தார். மத்தியான வேளை வந்துவிட்டது. கடும் வெயில் வேறு. தரையில் காலை வைக்கவே முடியவில்லை. ஆனாலும் பத்திவிரதா சிரோமணியான ரேணுகாதேவி பக்தி ஸ்ரத்தையுடன் தன் பணியை செய்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் சற்று தாமதமாகிவிட்டது. ஜமதக்னி முனிவர் என்ன காரணம் என்று கேட்டார். வெயிலின் கொடுமை தாங்கவே இல்லை. மர நிழலில் சற்றே நின்ற பிறகுதான் வந்தேன். அதனால்தான் இந்த தாமதம் என்றாள் ரேணுகா. ஜமதக்னி முனிவர் சூரியன் மேல் கடும் சினம் கொண்டார்.
தன் அம்புகளை விட்டார். உடனே சூரியன் ஓர் அந்தண வடிவத்துடன் முனிவருக்கு எதிரில் தோன்றிவிட்டான். தன்னை அம்புகளால் அடிக்காமல் இருக்கும்படி வேண்டினான். அதற்காக ஜமதக்னி முனிவரிடம் சரணாகதி பண்ணினான். சரணாகதி உடனே பலித்தது. முனிவர் அம்புகளை விடுவதை நிறுத்தினார். சற்று முன்பு இவருக்கு அவனிடம் ஏற்பட்டிருந்த கோபம் சரணாகதியினால் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தது. சரணாகதியின் மகிமைதான் என்னே. ஜமதக்னி முனிவரே இந்த சந்தர்ப்பத்தில் இதை விளக்குகிறார். அந்தணர்களிடம் இயற்கையாகவே நேர்மை இடம் பெற்றிருக்கும். அவ்வாறே பூமியில் ஸ்திரத்தன்மை, சந்திரனில் அழகு, கடலில் ஆழம், நெருப்பில் எரிதல், மேருமலையில் ஒளி, சூரியனின் சூடுதல் இவை இயல்பாகவே பொருந்தியுள்ளன. இவற்றை மாற்றவே முடியாது. அப்படியே அடைக்கலம் புகுந்தவனை காப்பாற்றாமல் கொல்லுவதும் சாத்தியம் இல்லாத காரியம் என்கிறார் 2 மணியான ஸ்லோகங்களுடன். சூரியனுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. 2 செருப்புக்களையும் ஒரு குடையையும் அவன் முனிவருக்கு கொடுத்தான். இனி அம்புகளை எடுத்து வரச் செல்லும் போது ரேணுகா இவற்றை உபயோகித்து கொள்ளட்டும், வெயிலின் கடுமை தெரியாது என்று சூரியன் சொன்னான். சூரியன் தன் கையாலேயே குடையும் செருப்பும் கொடுத்தவுடன் வருங்காலத்தில் இப்படி கொடுப்பவர்கள் பெரும் அளவில் புண்ணியம் அடைவார்கள் என்றும் கூறிவிட்டான். சபதம் செய்யும் வழக்கம் தொன்று தொட்டு நமது பாரத புண்ணிய பூமியில் இருந்து வருகிறது. ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போவது உனக்கு இஷ்டம்தானே என்று கௌசல்யை பரதனை கேட்டதற்கு பரதன் பலவாறாக ஆணையிட்டு கூறியவை மிகவும் உருக்கமான நன்மொழிகள். ஜமதக்னியும் மற்ற முனிவர்களும் ஒன்று கூடி ஒரு சமயத்தில் சபதம் செய்தனர். அகஸ்தியருடைய திருப்திக்காக செய்தது அது இந்த சபதம். அதில் ஒரு தாமரை தண்டு விஷயமாக விவாதம் தோன்றியது. ஜமதக்னி முனிவர் அதை தாம் அபகரிக்கவில்லை என்று கூறினார். அதை அபகரித்திருந்தால் சில பாகங்கள் தம்மை சேரட்டும் என்று சபதம் செய்தார். அவர் ஸ்லோகம் வழியாக இதை கூறினார். வேதம் ஓதுவதற்கு தகாத காலங்கள் சில. அவை பொதுவாக அனத்தியாயம் என்று கூறப்படும். இந்த அனத்தியாய காலங்களில் வேதம் ஓதிய பாவத்தில் போவேன். ஸ்ராத்தத்தில் தன் நண்பனையே நிமந்திரணம் சொல்லி சாப்பிட செய்பவனுடைய பாவத்தில் போவேன். சூத்திரனுடைய ஸ்ராத்தத்தில் சாப்பிடவனுடைய பாவத்தில் போவேன். அகஸ்தியரே, உமது தாமரை தண்டை நான் எடுத்திருப்பேனாயில் என்ற கருத்து. இப்படி ஒவ்வொரு ரிஷியும் இந்த இடத்தில் சபதம் செய்கிறார். எல்லாம் மிக மிக உபயோகமாகவே இருக்கும். இத்தகைய மகிமையுள்ள ஜமதக்னி முனிவருக்கு மிகவும் பரிதாபகரமான வகையில் முடிவு ஏற்பட்டது. கார்த்த வீரியார்ஜுனன் என்பவனுடன் இவருக்கு ஏற்பட்ட சச்சரவு காரணமாக அவனுடைய பிள்ளைகளால் இவர் அநியாயமாக கொல்லப்பட்டு மாண்டு போனார். கார்த்த வீரியார்ஜுனனை அறியாதார் ஒருவரும் இல்லை. அவனை பற்றி அடுத்த பகுதியில் நாம் கண்டு வரலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.